கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். இன்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கோவையில் வியாழக்கிழமை ஜூன் 20 செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் 23 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஒரு வருடத்திற்குள் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் கள்ளச்சாராயத்தால் 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். மேலும் அரசே மதுக்கடை நடத்தி சாராயம் விற்பதை நிறுத்தி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரத்தின் மேல்மட்டம் முதல் கீழ்நிலை வரை அனைவருக்கும் தெரிந்தே சட்டவிரோத மது விற்பனையும் கள்ளச்சாராய விற்பனையும் நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து முதல்வர் விலகிக் கொள்ள முடியாது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் என்ற அடிப்படையில் முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பெயரில் இயங்கி வரும் மது ஆலைகள் மூடப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளே கட்சிக்காரர்கள் போல் செயல்படுவதை நிறுத்திவிட்டு போதைப் பொருள் ஒழிப்பு விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும். சாதி பாகுபாட்டினை பள்ளிகளில் ஒழிக்கும் வகையில் நீதிபதி சந்துரு சமர்ப்பித்துள்ள பரிந்துரையில் சில முக்கிய பரிந்துரைகள் வெளியாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கையில் சாதிய அடையாளத்துடன் கயிறுகள் கட்டக்கூடாது, நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது, பள்ளியின் பெயரில் சாதி நீக்கப்பட வேண்டும் ஆகியவை வரவேற்கக்கூடியதாக பரிந்துரைகள் உள்ளன. இவை அனைத்தும் சாதிய மணலை பள்ளி பருவத்திலேயே அகற்றிட செய்யும். எனவே தமிழக அரசு நீதிபதி சந்துருவின் பரிந்துரையை முழுவதுமாக ஏற்று அதனை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பது பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஜூன் 20 அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவா வேலு, பொன்முடி மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். பின்னர் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் கொடுத்தவர்கள் கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை அழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாவது: என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கிய இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்கக்கூடாத ஒன்று. எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அத்தனையும் கண்காணித்து வருகிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உயர்தர சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவியும் அறிவித்திருக்கிறேன். அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் நேரில் சென்று நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார்கள். இனி இதுபோன்ற சம்பவங்களை தமிழகத்தில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கிட ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி பி. கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவு செய்திருக்கிறேன் என்று அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம்.